ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் சட்டமூலம். தாத்தாமலை முருகன் ஆலயத்திற்கு சென்ற ஜேர்மன் பிரதி உயர்ஸ்தானிகர் தொல்பொருள் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிவு. தெல்தனிய கொலை விவகாரம், சந்தேக நபருக்கு உதவிய மற்றொருவர் கைது. இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு நோய், டுருகுணு பல்கலைக்கழக மாணவி மரணம். தனிநபர் குடியிருப்பு மற்றும் வாகன விற்பனை மீதான வரி விதிப்பு தெளிவுபடுத்திய உள்நாட்டு இறைவரி திணைக்களம். பப்பாலையில் சிக்கியுள்ள ஐரோப்பிய நாடுகள், 60க்கும் மேற்பட்டோர் பலி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதற்கான தனிநபர் சட்டமூலம் ஒன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகம் குறைந்தபட்சம் வயது எனும் தனிநபர் சட்டமூலமே எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சைபர் முஸ்தபாவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடக குறைந்தபட்ச வயது எனும் தனிநபர் சட்டமூலம் என்னும் சட்டமூலத்தில் இலங்கையில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை அணுகுவதை தடுப்பதற்கும் அவர்கள் இணையத்தில் செலவிடும் நேரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இணைய சேவை வழங்குநர்களுக்கு உத்தரவிடப்பட உள்ளது. இதற்கான செயற்பாடுகளை கண்காணிக்கவும் முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ளவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களை இணையத்தில் உள்ள அபாயகரமான உள்ளடக்கங்கள் மற்றும் செயற்பாடுகளில் இருந்து பாதுகாப்பதே இந்த சட்டமூலத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் இலங்கையில் சேவைகளை வழங்கும் அனைத்து சமூக ஊடக நிறுவனங்களும் இந்த வயது கட்டுப்பாடுகளை கட்டாயம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. தெல்தனிய பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மகிழுந்திலிருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபருக்கு உதவிய குற்றச்சாட்டில் குண்டகசாலை பிரதேச சபையின் ஓட்டுநர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெல்தனிய பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட வைத்திய தொடர்பான விசாரணையில் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான காதலன் என அறியப்படும் நபருக்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலான ஊழல் தடுப்பு படையணி மற்றும் யாழ்ப்பாண குற்றப்புலனாய்வு பிரிவினர் இணைந்து மேற்கொண்ட கூட்டு தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபர் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் இருவரும் அடையாளத்தை மாற்றி வெள்ளவத்தையில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த சொகுசு பேருந்தில் பயணிப்பதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து GPS தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த பேருந்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சந்தேக நபருக்கு உதவிய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் குண்டகல் சாலை பிரதேச சபையின் சாரதி எனவும் இவர் பல்லேக்கலை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். விசேட காவல்துறை குழுவினர் குண்டகசாலை பகுதிக்கு சென்று இன்று நபரை கைது செய்துள்ளனர். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ள இந்த ஓட்டுநரின் நண்பர் என்பதுடன் சந்தேக நபரின் தொலைபேசி தரவுகளின் ஊடாகவே இவர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மட்டக்களப்பு தாத்தாமலை முருகன் ஆலய பகுதியில் தொல்பொருள் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் மற்றும் அங்கு எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து இலங்கைக்கான ஜேர்மன் பிரதி உயர்ஸ்தானிகர் நேரில் சென்று கேட்டறிந்து கொண்டுள்ளார்.
கிழக்கிழங்கையின் சின்ன கதிர்காமம் என்று கூறப்படும் மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க தாத்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலய பகுதிக்கு இலங்கைக்கான ஜேர்மன் தூதரகத்தின் பிரதி உயர்ஸ்தானிகர் சாரா ஹாசல்பத் இன்று விசேட கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். தாத்தாமலை முருகன் ஆலய சூழலில் உள்ள சில பகுதிகளை தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்துவதற்கு தொல்பொருள் திணைக்களம் எடுத்து வரும் முயற்சிகள் மற்றும் அதனால் அங்கு தோன்றியுள்ள பிரச்சினைகளின் உண்மைத்தன்மை குறித்து நேரில் கேட்டறிந்து கொள்வதற்காகவே இந்த விஜயம் அமைந்திருந்தது. இதன்போது ஆலய வளாகத்தில் நிலவும் நிர்வாக சிக்கல்கள், தமிழ் மக்களின் பாரம்பரிய வழிபாட்டு நிலங்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தின் எல்லை நிர்ணயங்கள் காரணமாக எழுந்துள்ள அசௌகரியங்கள் குறித்து பிரதி உயர்ஸ்தானிகருக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் இது தொடர்பான விவரங்களும் கேட்டறியப்பட்டுள்ளன. இலங்கையில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் ட்ருகுணு பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் மற்றும் சமூக அறிவியல் பீடத்தில் கல்வி கற்று வந்த மாணவி ஒருவர் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். மாத்தறை தென்னியாய பகுதியைச் சேர்ந்த ட்ருகுணு பல்கலைக்கழகத்தின் 46வது மாணவர் குழுவைச் சேர்ந்த சந்தலி தாரகா என்ற மாணவியே உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் இன்னொரு மாணவரின் உயிர் டெங்கு நோய்க்கு பலியாகும் வரை காத்திருக்காமல் பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை உடனடியாக மேற்கொள்ளுமாறு பல்கலைக்கழக மாணவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது மாத்தறை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதியும் டெங்கு நோய் பரவும் அதிக அபாய வலயமாக பெயரிடப்பட்டுள்ளது. தங்களது பிள்ளைகள் மற்றும் அன்பானவர்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காக சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு சுகாதார பிரிவினர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பாரிய சோதனைகளின் விவரங்களை ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இதன்படி 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை 226 பில்லியன் ரூபாவிற்கும் அதிக மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் நீதிமன்ற மற்றும் பாதுகாப்பு துறையினருக்குள் மறைந்திருந்த சில ஊழல்வாதிகளை பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளார். මේ පිළිබඳව සවිස්තර වාර්තාවක් ගරු මන්ත්‍රීතුමනි 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் சுமார் 54 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த நடவடிக்கை 2026ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களிலும் தீவிரமாக தொடர்ந்ததால் மொத்தமாக போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு 2,26,447 மில்லியன் ரூபாவை எட்டியுள்ளது. கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் பெரும்பாலும் கடல் எல்லைகளிலேயே இவை முறியடிக்கப்பட்டுள்ளன. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் சான்று பொருட்கள் வைப்பறையில் 750 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை அங்கிருந்து அதிகாரி திருடி விட்டிருந்தார். மேலும் கடந்த 2025 ஜூலை 28 அன்று அரச ரசாயன பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் சோதனையின் கீழ் தன்வசம் வைக்கப்பட்டிருந்த 250 கிராம் ஐஸ் போதைப் பொருளை மீட்டு விற்பனைக்காக கடத்த முயன்ற போது கைது செய்யப்பட்டார். போதைப்பொருள் வலையமைப்பை ஒழிப்பதற்காக தகவலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடற்றல்காரர்கள் பற்றி விவரங்களை வழங்கிய பொதுமக்கள் மற்றும் சோதனைகளில் ஈடுபட்ட காவல்துறையினர் கடற்படையினருக்கு 785 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக தொகை பணப்பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. தற்போது நீதிமன்ற தீர்ப்புக்காக காத்திருக்கும் 8,554 கிலோகிராம் போதைப் பொருட்கள் கண்காணிப்பு ஒளிப்பதிவு கருவிகள் பொருத்தப்பட்டு 4 பூட்டுக்களை கொண்ட இரும்பு பட்டிகளால் மூடப்பட்ட அறையில் தீவிரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வழக்குகள் நிறைவடைந்தவுடன் இவை அனைத்தும் புத்தளத்தில் உள்ள உலைகளில் முழுமையாக எரிக்கப்பட்டு அளிக்கப்படும். இலங்கையில் தனிநபர் குடியிருப்பு மற்றும் வாகன விற்பனை மீதான வரி விதிப்பு குறித்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது. ஒருவர் தனது குடியிருப்பு சொத்தை விற்பனை செய்யும் போது அந்த சொத்தை குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் தனது சட்டப்பூர்வ உடைமையில் வைத்திருக்க வேண்டும் என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கூறியுள்ளது. அத்துடன் 3 ஆண்டுகளில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வசித்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. இந்த நிபந்தனைகள் பூர்த்தியாகும் பட்சத்தில் அந்த விற்பனை தொகுதியானது வரி விலக்கு அளிக்கப்படும் எனவும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொத்துக்களை பரிமாற்றம் செய்வதற்கு
எந்தவித வரியும் கிடையாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் தரப்பினருக்கு விற்பனை செய்யும் போது மட்டுமே வரி பொருந்தும் எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கூறியுள்ளது. அத்துடன் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தனி நபர் வாகனங்களை விற்பனை செய்வதற்கான பழைய வரிமுறை நீக்கப்பட்டுள்ளது. இதன்படி வாகனத்தின் வயது நிலை அல்லது மாதிரி ஏதுவாக இருந்தாலும் தனிநபர் வாகன விற்பனையிலிருந்து கிடைக்கும் முழு லாபமும் வரிச்சுமையின்றி முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் செங்கோலை கைப்பற்றினாலும் அல்லது அதை விழுங்கினாலும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்புகளை வழங்கும் வேகம் குறையாது என்று நீதி மற்றும் தேசிய ஒற்றுமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கார கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் பங்கேற்ற அமைச்சர் எதிர்க்கட்சிகளின் நடத்தைக்கு பின்னால் சட்டத்தின் ஆட்சியை பாதுகாப்பதற்கான உண்மையான விருப்பம் இல்லை என்று சுட்டிக்காட்டினார். மாறாக தங்களுக்கு எதிராக விசாரிக்கப்படும் வழக்குகளை பற்றிய வலுவான அச்சமும் மிரட்டலுமே உள்ளது என்றும் கூறினார். கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் விசாரணைகள் மற்றும் செவிமடுப்புகளின் வேகம் கணிசமாக அதிகரித்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர் இறுதி முடிவுகள் மற்றும் பெறப்பட இருக்கும் நீதிமன்ற தீர்ப்புகள் குறித்து பொதுமக்களுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் நன்கு தெரியும் என்றும் கூறினார். மேலும் பல ஆண்டுகளாக மாறாத ஒரு கண்ணியமற்ற அரசியல் கலாச்சாரத்தை தொடர்ந்து பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சியானது தனக்கு எதிரான சட்ட நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் குறுகிய நோக்கத்துடன் நாடாளுமன்றத்தில் பல்வேறு அவதூறான குற்றச்சாட்டுகளை எழுப்பி செங்கோலை கையில் எடுக்கவும் முயற்சிக்கின்றது என்றும் அவர் கூறினார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பது தொடர்பான கலந்துரையாடல் நடைபெற்று வருவதை அமைச்சர் ஒப்புக்கொண்டார். மேலும் அதற்கெதிராக முன்னெடுக்கப்படும் மாற்று கருத்துக்கள் மற்றும் வாதங்கள் மீது அரசின் கவனம் குவிந்துள்ளது என்றும் கூறினார். வவுனியாவில் இன்றைய தினம் உலக சுற்றாடல் தின நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. வடக்கு மாகாண விவசாய அமைச்சும் வவுனியா மாவட்ட செயலகமும் இணைந்து நடத்திய உலக சுற்றாடல் தின நிகழ்வும் அறுவடை சஞ்சிகை வெளியீட்டு நிகழ்வும் வவுனியா மாநகர மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. நிகழ்வின் தொடக்கமாக வவுனியா நகரசபை வாயிலில் இருந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பாரம்பரிய கலாச்சார முறைப்படி ஊர்வலமாக விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து சுற்றாடல் விழிப்புணர்வை வலுப்படுத்தும் வகையிலான மாணவர்களின் கலை நிகழ்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. தமிழக அரசு மற்றும் அரசின் பிரதிநிதிகள் பற்றி அவதூறு பரப்பினால் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு அமைச்சர்கள் மற்றும் அரச பிரதிநிதிகள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்கள், போலியான செய்திகள் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான பதிவுகளை பரப்புபவர்கள் மீது சென்னை குற்றத்தடுப்பு காவல்துறையினரும் தமிழக காவல்துறையினரும் கடுமையான எச்சரிக்கை விடுத்து நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் பொது அமைதியை கெடுக்கும் வகையிலும் தனிநபர் கண்ணியத்தை குறைக்கும் வகையிலும் பதிவிடுபவர்களை சென்னை இணைய குற்றத்தடுப்பு காவல்துறை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகள் கடுமையான வெப்ப அலையில் பிடியில் சிக்கி தப்பித்து வரும் நிலையில் பிரான்ஸ், பிரித்தானியா, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் பல நகரங்களுக்கு பாரிய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஐரோப்பாவில் தொடர்ந்தும் நீடித்து வரும் இந்த வெப்ப அலையின் காரணமாக இதுவரை 60க்கும் மேற்பட்ட மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதில் பிரான்சில் மட்டுமே குறைந்தபட்சம் 45 பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கு ஐரோப்பாவில் தொடரும் இந்த வெப்ப அலையால் 60க்கும் மேற்பட்ட மரணங்கள் பதிவாகியுள்ளன. பிரான்சில் குறைந்தது 45 மரணங்கள் பதிவாகியுள்ளன. பிரான்சில் இன்று பல இடங்களில் 40 பாகை செல்சியஸை தாண்டி வெப்பநிலை நிலவி வருவதால் இன்று ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் முழுமையாகவும் பகுதியளவும் மூடப்பட்டுள்ளன. தொடர்ந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. பிரித்தானியாவிலும் தெற்கு இங்கிலாந்தில் 37 பாகை அல்லது 38 பாகை செல்சியஸ் வரை வெப்பம் நிலவுகின்றது. பிரான்சில் இன்று 58 மாகாணங்கள் சிவப்பு எச்சரிக்கையில் உள்ளன. 4.4 கோடி பிரெஞ்சு மக்கள் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். லூவர் அருங்காட்சியகம், ஈபிள் கோபுரம் ஆகியன இன்று மாலை 4 மணியுடன் மூடப்பட்டன. எனினும் லூவர் அருங்காட்சியகம் எதிர்வரும் சனிக்கிழமை மாலை
4 மணியுடன் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாலி, ரோம், மிலான் உட்பட்ட 15 நகரங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தனிநபர் சட்டமூலம். தாத்தாமலை முருகன் ஆலயத்திற்கு சென்ற ஜேர்மன் பிரதி உயர்ஸ்தானிகர் தொல்பொருள் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிவு. தெல்தனிய கொலை விவகாரம், சந்தேக நபருக்கு உதவிய மற்றொருவர் கைது. இலங்கையில் அதிகரிக்கும் டெங்கு நோய், ட்ருகுணு பல்கலைக்கழக மாணவி மரணம். தனிநபர் குடியிருப்பு மற்றும் வாகன விற்பனை மீதான வரி விதிப்பு தெளிவுபடுத்திய உள்நாட்டு இறைவரி திணைக்களம். பப்பாலையில் சிக்கியுள்ள ஐரோப்பிய நாடுகள், 60க்கும் மேற்பட்டோர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன்.